கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி இன்றைய வார்த்தைக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி. எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்களில் வெளிப்படட்டும். அடியனை மறைத்து கர்த்தர் பேசுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த உலகத்தில் ஒரு மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது தாங்கிக் கொள்ள முடியாத மிகப்பெரிய இழப்பு எதுவாக இருக்கும்? அந்த கேள்வியை திரும்ப கேட்குறேன். இந்த உலகத்தில் ஒரு மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது தாங்கிக் கொள்ள முடியாத மிகப்பெரிய இழப்பு எதுவாக இருக்கும்? இந்த கேள்வியை ஒவ்வொரு தனிநபர்களிடத்தில் நாம் போய் கேட்போமே, ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவாங்க. குறிப்பாய் நாம் வாழுகிற நாட்களில் நம்முடைய ஊர்களிலேயோ நம்ம அறிந்தவர்களிலேயோ கூட அநேகர் தங்களுடைய இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தங்கள் ஜீவனை மாய்த்து கொண்டவர்கள் உண்டு. நிறைய சூசைட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய சூசைட்ஸ். காரணம், அவங்ககிட்ட போய் கேட்டோன்னா எதனால் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு விசாரித்தோன்னா அவங்க சுற்றியில் இருக்கிறவங்க சில காரியங்களை சொல்லுவார்கள். பொருளாதாரத்தில் இழப்பு, அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள். அவங்களுடைய நெருக்கமான உறவை அவங்க இழந்துட்டாங்க, அதில் ஒரு இழப்பு. அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் தங்களுடைய முடிவை தேடிக்கொண்டார்கள். இன்னும் அநேகருக்கு பல காரியங்கள். சிலருக்கு என்னைய திட்டாங்க, என் மானம் போயிடுச்சு, என்னுடைய மரியாதை போயிடுச்சு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்படி பண்ணுறதை பார்க்குறோம்ல. ஸ்கூலில் டீச்சர்ஸ் எங்களை திட்டாங்க, அல்லது காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் எங்களை திட்டாங்க, எனக்கு மரியாதை போயிடுச்சு, அதை நான் இழந்துட்டேன், இனிமேல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஆனால் நல்லா கவனிங்க, வெளிப்படையாய் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த இழப்புகள், பொருளாதார இழப்போ அல்லது பண இழப்போ அல்லது வேலை இழப்போ அல்லது உறவுகளை இழப்பதோ, இவை வெளிப்படையான காரணங்களாய் தோன்றினாலும் இவை எல்லாவற்றிற்கும் பின்புலத்தில் வேறொரு முக்கியமான காரியம் உண்டு. அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பு. அது என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையை மனிதன் எப்பொழுது இழக்கிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்ன சில உதாரணங்கள், இப்போ இந்தந்த காரியங்களுக்காகலாம் தங்களுடைய ஜீவனை மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த அதர் சைடு நீங்கள் யோசித்து பாருங்களேன். இன்னொரு புறத்தில் பார்ப்போமே, ஆனால் நான் சொன்ன அதே காரணங்கள், பொருளாதார இழப்போ அல்லது உறவுகளை இழந்தோ அல்லது தன்னுடைய மரியாதையை இழந்தோ வேலையை இழந்தோ, இவை எல்லாவற்றையும் இழந்தும் இன்னும் அவைகளை கொண்டு அந்த இழப்புகளை மேற்கொண்டு வாழுகிற எத்தனையோ பேர் நம்மளை சுற்றி என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாரு, டீச்சர் என்னைய திட்டாங்க, அதனால நான் தவறான முடிவு என்ன செஞ்சுட்டேன் எடுத்து. ஆனால் அதே ஸ்கூல்ல அதே டீச்சர்கிட்ட அதை விட மோசமா திட்டுவாங்க ஸ்டூடெண்ட்ல என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? உள்ள உட்கார்ந்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஒரு குடும்பம் தங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் குடும்பமாய் தற்கொலை பண்ணி சாகுறாங்க. ஆனால் அதே ஊரில் இருக்கிற இன்னொரு குடும்பம் இதை பார்க்கிலும் ஒரு பெரிய பொருளாதார இழப்பையெல்லாம் சவாலாக எதிர்கொண்டு அதுலேயும் சமாளித்து என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் அதைத்தான் சொன்னேன், நாம் நுட்பமாய் கவனிப்போமே, ஆனால் இவர்களெல்லாம் தங்களுடைய முடிவை தேடிக்கொண்டதற்கான காரணம் என்னன்னா, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலையை அல்லது இழப்பை தாண்டுவோம் என்கிற நம்பிக்கையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், வெளிப்படையாய் பல காரணங்கள், வெவ்வேறான ரீசன்ஸ் நமக்கு தெரிய வந்தாலும் இதெல்லாவற்றிற்கும் பின்புலத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரியம், இதை மேற்கொள்வதற்கான நம்பிக்கை அல்லது இதை தாண்டுவதற்கான நம்பிக்கை அல்லது இந்த சூழ்நிலையை ஜெயித்து தொடர்ந்து வாழுவதற்கான நம்பிக்கை யாருக்குள் இல்லாமல் போகிறதோ அப்பொழுதுதான் அது உண்மையான இழப்பாய் கருதப்படுகிறது. விளங்குனவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அப்படி எழுதியிருக்கிறேன், losing everything is not losing everything until you lose hope. ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், ஆனால் நான் சொல்லுவேன், உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழக்காத வரைக்கும் எதுவுமே இழப்பு அல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை இங்கே வந்திருக்கிறதுல நம்மில் சிலர் கூட நம்முடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம். இங்கே வந்திருக்கிறதுல நம்மில் சிலர் நம்முடைய உறவுகளை இழந்திருக்கலாம். இங்கே வந்திருக்கிறதுல நம்மில் சிலர் நம்முடைய சுகத்தை இழந்திருக்கலாம். சிலருக்கு தங்களுடைய காலத்தை இழந்து விட்டோம் என்கிற வேதனை. தங்களுடைய காலத்தை 50 வயசுல அல்லது 40 வயசுல யோசிப்பாங்க,
20 வயசாக இருக்கும் பொழுது எனக்கு இந்த அறிவு இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் எப்படியோ இருந்திருப்பேன். வழக்கமாக அந்த யங்ஸ்டர் சொல்கிற வார்த்தைகள் கொஞ்சம் 35 வயசு 30 வயசு ஆனோடனே அந்த ரியாலிட்டி ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்வாங்க, அது அப்படியே வரும். நான் காலேஜ் 12th படிக்கிறப்ப அல்லது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு இந்த இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி இருந்திருந்தா நல்லா என்ன செஞ்சுருப்பேன், படிச்சிருப்பேன், நல்ல மார்க்ஸ் என்ன செஞ்சுருப்பேன், எடுத்திருப்பேன், நல்ல கோர்ஸாக சூஸ் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் இப்போ சொல்ல காரணம், இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ என்ன செஞ்சிடணும், ரியாலிட்டி ஸ்ட்ரைக் பண்ணிடணும். ஹல்லேலூயா. அப்படி சிலருக்கு யோசனை, என்னுடைய காலத்தை நான் இழந்துட்டேன், என்னுடைய டைமை நான் இழந்துட்டேன், இப்போ நான் மறுபடியும் முதல்ல இருந்து வாழ முடியாது, மறுபடியும் என்னுடைய தவறுகளை என்னால் சரிப்படுத்தி கொள்ள முடியாது. ஐ ஹவ் லாஸ்ட் மை டைம், என்னுடைய காலத்தை இழந்து விட்டேன், என்னுடைய சுயமரியாதையை. இன்றைக்கு பலர் நம்முடைய சுயமரியாதையை நம்மிடத்திலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இழந்திருக்கிறோம். மற்றவங்களை நம்ம மதிக்கிறது ரெண்டாவது, முதல்ல நம்மளை என்ன செய்யணும், மதிக்கணும். ஆனால் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய சுயமரியாதையை தங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இழந்திருக்கிறார்கள். தங்களை குறித்து நினைக்கும் பொழுது அவங்களை குறித்த ஒரு நல்ல எண்ணம் என்ன செய்கிறது இல்லை, வருகிறது இல்லை. அவர்களை குறித்த தாழ்மையான எண்ணம், அவர்களை குறித்த ஒரு கீழான எண்ணம், என்னத்தை சாதிச்சிட்டோம், என்னத்தை இது பண்ணிட்டோம், என்னத்தை பெருசாக செஞ்சிட்டோம் அப்படின்ற தங்களை குறித்த ஒரு கீழான ஒரு எண்ணம். நல்லா கவனிங்க. ஒருவேளை வந்திருக்கிற நீங்க, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இப்படி எதை இழந்திருந்தாலும், ஒருவேளை உங்க சொத்தை நீங்க இழந்திருக்கலாம், உங்களுடைய சொத்தை நீங்க இழந்திருக்கலாம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, ரொம்ப பிரயாசப்பட்ட சொத்து, ரொம்ப பிரயாசப்பட்டு வாங்கின ஒரு காரியம், ஆனால் சூழ்நிலை நாங்கள் இழந்து போனோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை இழந்திருந்தாலும் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழக்காத வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்பை ஆண்டவரால் திரும்ப தர முடியும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எதை இழந்திருந்தாலும் உங்கள் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பீர்களே, ஆனால் உங்களால் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் சொன்னேன், losing everything is not losing everything until you lose hope. உங்கள் நம்பிக்கையை இழக்காத வரைக்கும் எதுவுமே இழப்பு இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எதுவுமே இழப்பு இல்லை. ஹல்லேலூயா. இப்ப இந்த நம்பிக்கையை தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் எது தருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை தருகிறது. ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 130வது சங்கீதம் 7வது வசனம். விசில் வருதுமா? 130வது சங்கீதம் 7வது வசனம். ஜீசஸ் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். 130வது சங்கீதம் 7வது வசனம். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், சேர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பாடும் பொழுது, அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, ஒரு ஆலோசனையாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. ஹல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தைகள் இந்த பாட்டின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லையா? அவங்களுக்கு ஆண்டவர்னா யாருன்னு தெரியாதா? அவங்க எப்படி ஆண்டவரால் உதவி பெற்றாங்க அப்படின்றத மறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவர்களுக்கு ஆண்டவரை நல்லாவே தெரியும். they know God very well. ஆண்டவரை ஆராதித்த தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு அவரால் நடத்தப்பட்டவர்கள், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் கிரியை செய்வார் என்பதை நன்றாய் அறிந்திருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு தாவீது சங்கீதக்காரன் மறுபடியும் ஒரு விஷயம் நினைவுபடுத்துகிறார். இஸ்ரவேலே, நீ ஆண்டவரை அறிந்திருப்பது உண்மை, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மை, ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த இழப்புகள், இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கங்கள், இப்பொழுது நீ எதிர்கொண்டிருக்கிற இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நீ தேவனை நம்பியிருப்பாயாக. ஹல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. உங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனை நம்பி இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்பிக்கை என்றால் என்ன? பல நேரங்களில் நாம் நம்பிக்கையையும் ஆசையையும் குழப்பிக் கொள்ளுகிறோம். நம்பிக்கையையும் ஆசைகளையும் குழப்பிக் கொள்ளுகிறோம். நல்லா கவனிங்க. நம்முடைய ஆசைகள் அல்லது விருப்பங்கள் என்பது அவைகளுக்கு நிரந்தரமான ஒரு தன்மை கிடையாது. அவைகள் அப்பப்போ வரும், அப்பப்போ என்ன செஞ்சிடும், போயிடும். சின்ன குழந்தைங்களை பார்த்துருக்குறீங்களா? எங்கேயாவது எக்ஸிபிஷன் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறப்போ
அவங்களுக்கு தூரமாக ஏதாவது ஒரு ஸ்டாலில் கலர்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா இங்கேருந்தே கை நீட்டிடுவாங்க. டாடி எனக்கு அதை என்ன செய்யுங்க, வாங்கி கொடுங்க அப்படின்னு. டாடிகளுக்கு மம்மிகளுக்கு ஒரு வித்தை தெரியும். அப்படி பிள்ளைங்க கேட்குறப்ப அவங்கள மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணுறதுலாம் என்னன்றதை நம்ம அப்போ இயற்கையாகவே வரும். அதெல்லாம் எப்படி வரும்? இயற்கை. அவங்கள அப்படியே வேறு பக்கம் திருப்பி அப்படியே அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அதை பார்த்தியா, இதை பார்த்தியா அப்படின்னு கூட்டிகிட்டு என்ன செஞ்சிருவோம், அந்த ஸ்டாலை தாண்டி போயிடுவோம். நம்மளும் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா அந்த பிள்ளைக்கு அதை என்ன செஞ்சிடும், மறந்துடும். அப்புறம் மறுபடியும் அடுத்த ஸ்டாலில் இருக்கிற ஒரு பொம்மையை பார்த்து என்ன செய்யும், அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்கும். நல்லா கவனிங்க, இவைகள் ஆசைகள். இவைகளுக்கு பேர் என்னது? ஆசைகள். இவைகளுக்கு ஒரு நிரந்தரமான தன்மை இல்லை. நமக்கு அப்பப்போ வரும், அப்பப்போ என்ன செஞ்சிடும், போயிடும். இந்த பழைய கதை ஒன்று சொல்லுவாங்க. இந்த திராட்சை பழத்தை சாப்பிட போன நரி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துச்சான். கடைசி வரைக்கும் அந்த நரிக்கு அதை என்ன செய்யலையா, எட்டலையா. எட்டலைன்னு தெரிஞ்ச உடனே, நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே நரி சொல்லிச்சா, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருச்சான், போயிடுச்சான். நல்லா கவனிங்க, நம்பிக்கை என்பது இப்படிப்பட்ட விஷயம் அல்ல. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறேன், நான் ஆண்டவர்கிட்ட என்னுடைய விண்ணப்பத்தை தெரிவிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்னுடைய தேவையை நான் சொல்லுகிறேன், கொஞ்ச நாள் அதற்காக முயற்சி பண்ணுறேன், கொஞ்ச நாள் அதை வர காத்திருக்கிறேன், அது நடக்கலை, அது கிடைக்கல, நான் எதிர்பார்த்த நேரத்தில், நான் எதிர்பார்த்த குறிப்பிட்ட காலத்தில் அது நடக்கலைன்னு உடனே சீச்சி இந்த பழம் அப்படின்னு போகிறதுக்கு பேர் என்ன கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அல்லேலூயா. There is a biblical definition for hope. நம்பிக்கைக்கு வேதத்தில் ஒரு நல்ல டெஃபினிஷன், ஒரு விளக்கம் இருக்கிறது. நம்ம வாசித்த இந்த 130வது சங்கீதத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது: You my fellow Israelites confidently expect that Yahweh will bless us. இதனுடைய தமிழ் மொழியாக்கம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களே, உங்கள் எதிர்காலத்திற்காக தேவன் முன்குறித்த நன்மையை பெற்றுக்கொள்ளுவேன் என்று நிலையான எதிர்பார்ப்போடு இருங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கைக்கான விளக்கம் நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் நம்ப முடியும். ஏன்னா பல நேரங்களில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், நான் தேவனையே நம்பி இருக்கிறேன், நான் இந்த காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அது நம்பிக்கையாக இருக்கிறதா அல்லது ஆசையாக இருக்கிறதான்ற வித்தியாசத்தை நம்ம இந்த விளக்கத்தை வச்சு தான் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். நம்பிக்கை என்ன பண்ணும் அப்படின்னா, என் எதிர்காலத்திற்காக தேவன் முன்குறித்த நன்மையை நிச்சயம் தருவார் என்கிற நிலையான எதிர்பார்ப்பு இருக்கும். அல்லேலூயா. இந்த மொத்த விளக்கத்தில் இந்த 2 வார்த்தையை மாத்திரம் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். நிலையான எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு கான்ஃபிடென்ட்லி எக்ஸ்பெக்ட் அப்படின்னா நிலையான எதிர்பார்ப்பு. ஆபிரகாமை குறித்து நம்ம இன்றைக்கு வாசித்த ரோமர் வேத பகுதியில் வாசிச்சோம். தான் பிள்ளை பெறுவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு என்ன செஞ்சாரா, விசுவாசித்தார். அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா, சூழ்நிலை இல்லை, குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை, அல்லது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான எந்த உடல் தகுதியும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் தருவார் என்கிற உறுதியான நிலையான எதிர்பார்ப்பு ஆபிரகாமுக்கு என்ன செய்து கொண்டே இருந்தது, இருந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய நம்பிக்கை என்றால் என்ன, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும் என்றால் என்ன, நீங்களும் நானும் தேவனை நம்புவது என்றால் என்ன அப்படின்னா, கான்ஃபிடென்ட்லி எக்ஸ்பெக்டிங், தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்கிற உறுதியான நிலையான எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I want to come again to the children. குழந்தைகளிடத்துலயே நான் திரும்ப வர விரும்புகிறேன். பல நேரங்களில் அவங்க நமக்கு முன்னுதாரணமாக மாறிடுறாங்க. என்ன கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட நீங்கள் எப்போயாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணி பாருங்களேன். அப்பா உனக்கு ஒரு 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 டாய் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லுங்க, பொம்மை வாங்கித்தரேன்னு சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போயிட்டு வந்தாலும் பிள்ளைங்க எதை பார்ப்பாங்க, கையை பார்ப்பாங்க. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா காருக்குள்ளே நம்மளை பார்க்குறாங்களே இல்லையா, காருக்குள்ளே என்ன செய்வாங்க, எட்டி பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா, நான் உனக்கு ஒரு பொம்மை வாங்கி தரேன்னு நம்ம பிள்ளைக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சும்மா பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் ஏதோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ ஏதோ ஒரு காஃபி பொடியோ ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்கன்னா, கடைக்கு போயிட்டு வந்து பிள்ளை என்ன கேட்கும், எங்கே காணோம் அப்படின்னு கேட்கும். நம்ம காஃபி பொடியை காமிப்போம், இந்தா இருக்குல்ல வாங்கிட்டு வந்துட்டேன்ல, இது இல்லை எனக்கு பொம்மை வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல எங்கே அப்படின்னு என்ன செய்யும். ஒரு பிள்ளைகிட்ட, சின்ன குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணுவீர்களே, ஆனால் ப்ராமிஸ் பண்ணுவீங்க, உனக்கு நான் செய்வேன்னு சொல்லுவீங்கன்னா, அந்த பிள்ளை அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். நான்
பிள்ளைங்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அவங்களுக்கு கொஞ்சம் இடையில அந்த கோல்டு இன்ஃபெக்ட் ஆனதுனால இந்த சாக்லேட்ஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் கொஞ்சம் நாளைக்கு சொல்லியிருக்கிறாங்க. சுகர் இதெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு எப்பயாவது அது சாப்பிடுவதை போல டெம்டேஷன், யாராவது சாப்பிட்றத பார்த்தா, யாராவது கொடுத்தா நம்ம வாங்கி வைக்கிறப்போ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், உங்களுக்கு கோல்டு சரியானதுக்கப்புறம் அப்போ நிறைய சாக்லேட்ஸ் என்ன செய்கிறேன், வாங்கி தரேன், அப்போ உங்களை ஐபேக்கை கூப்பிட்டு போகிறேன், ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ வரைக்கும் எப்பெல்லாம் அவனுக்கு அந்த எண்ணம் வருதோ, அவனுக்கு ஜஸ்ட் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அந்த மே வந்தால், எப்போல்லாம் அந்த ஞாபகம் வருதோ அப்போல்லாம் வந்து, டாடு எனக்கு சளி சரியானதுக்கப்புறம் நிறைய சாக்லேட் வாங்கி தருவீங்கல்ல அப்படின்னு என்ன செய்கிறான். நான் மறந்துட்டேன், அவன் என்ன செய்யலை, மறக்கலை. நல்லா கவனிங்க, இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை வெறுமனே ஆசையாய் முடிந்து விடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த நிலையான எதிர்பார்ப்பு நமக்கு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலை, இல்லை. we ask for something, நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை தெரியப்படுத்துகிறோம், ஆனால் அதை குறித்த நிலையான எதிர்பார்ப்பு இருக்கா? கான்ஃபிடென்ட் ஆண்டவர் செய்வார், நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். சூழ்நிலைகள் ஒருவேளை சாதகமா இல்லாம இருக்கலாம், ஒருவேளை என் கூட இருக்கிற மனிதர்கள் மாறி போகலாம், ஒருவேளை என்னுடைய பார்வையில காலம் கடந்ததை போல தெரியலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினதை நிச்சயம் செய்வார் என்கிற எதிர்பார்ப்பு என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க, பியூட்டிஃபுல்லான வேர்ட்ல எதிர்பார்ப்பு. அது என்னது? அவர் செய்வாரா செய்ய மாட்டார் என்ற கேள்வியே அங்க இல்ல. அந்த எதிர்பார்ப்புன்ற வார்த்தையில அவர் செய்வார் என்கிற நிச்சயம் என்ன செய்யுது இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு என்ன வரும்னா, எப்ப வரும்ன்றதை மட்டும்தான் பார்க்கும், வருமா வராதான்னு பார்க்காது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. இந்த எக்ஸ்பெக்டேஷன்னா என்ன, எதிர்பார்ப்புனா என்னன்னா, நடக்குமா நடக்காதா, செய்வாரா செய்ய மாட்டாரா, ஆகுமா ஆகாதா, அந்த கேள்வியே இல்லை. அதெல்லாம் தாண்டின ஒரு நிலை. இப்போ இந்த எதிர்பார்ப்பு என்ன வரும்னா, எப்ப வரும், இந்த எதிர்பார்ப்பு எப்ப வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எதை இழந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த காலை வேளையில் வந்திருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற இழப்புகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், do not lose hope. உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள், உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். நிச்சயம் என் தேவன் எனக்கான நன்மையை செய்வார் என்று நிலையான எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். அந்த நம்பிக்கை உங்களை என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பினவர்களை ஒரு நாளும் தேவன் கைவிடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ இந்த நம்பிக்கை என்பது நமக்கான பிரிவிலேஜ், இது ஒரு உரிமை. இது நமக்கு என்னது? ஒரு உரிமை. நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காத சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கோ ஒரு காரியம் சிறப்பாய் செய்யப்படுகிறது. காரணம் அவர்கள் இருக்கிற ஸ்தானம், அவர்கள் இருக்கிற ஸ்தானம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தேனிக்குள்ளே போகிறோன்னு வச்சுங்களேன். நமக்கு இப்போ தேனிக்குள்ளே போகிறப்ப ஏண்டா தேனிக்குள்ளே வந்தோம்ன்ற அளவுக்கு என்ன செஞ்சிருது, அந்த அளவுக்கு அங்கே தோண்டி இங்கே தோண்டி, அங்கே மேடு இங்கே பள்ளம், தூசி ஒரு பக்கம், வெயில் ஒரு பக்கம், குளிச்சுட்டு போயிட்டு வெளியே வந்தாலும் நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும்? இளையகுமாரன் பண்ணி மேய்ச்சிட்டு திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு கெட்டப்புல தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, வர வேண்டியிருக்கு. இப்போ நமக்கு இப்படி ஒரு ஃபீல், நமக்கு இப்படி இருக்கு. இதுதான் நமக்கான நிலைமை. இப்போ இதுவே யூஎஸ் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வரான்னு வச்சுங்களேன், அதுவும் தேனிக்கு வரான்னு வச்சுங்களேன். யாரு? யூஎஸ் பிரசிடென்ட் வரான்னு வச்சுங்களேன். இப்போ அவர் இந்த தேனிக்குள்ள போகணும்னா இந்த ரோடு இந்த பள்ளமெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? அவருக்குன்னு தனி ரோடு, அவருக்குன்னு அவர் பை ரோடு வரமாட்டார் தேனிக்கு. அவர் வந்தாலும் ஃப்ளைட்டில் ஏறி போய் கேஸ் சொல்கிறேன், கேஸ் ஒரு கற்பனைக்கு. அவருக்குன்னு வந்து அவருக்குன்னு தனியாக ரோடு. நம்ம போனோம்னா எவ்வளவு குழி இருந்தாலும், எவ்வளவு வெயில் இருந்தாலும், எவ்வளவு தூசி இருந்தாலும், சிலையில் சிக்னல் போட்டால் என்ன செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அவர் வர்றப்ப யாரு கண்டா வளையிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சிக்னலை கலட்டி ஓரமாக வச்சாலும் என்ன செஞ்சிருவாங்க. காரணம் என்ன? எதனால் அவருக்கு அந்த சலுகை? அவர் வகிக்கிற பதவியினால அவருக்கு அந்த சலுகைகள் செய்யப்படுகிறது. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அது கிடைக்காததற்கும் அவருக்கு அது கிடைப்பதற்குமான காரணம் என்ன அப்படின்னா, அவர் வகிக்கிற பதவி. நல்லா கவனிங்க. இந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு பிரிவிலேஜாய், உரிமையாய் கொடுக்கப்படுகிறது. எனக்கு என்ன பாஸ்டர் பதவி இருக்கு, எனக்கு என்ன இந்த நம்பிக்கை எனக்கு கொடுக்கப்படுகிறதற்கு, இந்த நம்பிக்கை எனக்கு உரிமையாய் கொடுக்கப்படுகிறதுக்கு என்கிட்ட அப்படி என்ன இருக்கு? நான் எந்த வகையில் அப்படி உயர்ந்தவே அப்படின்னா, நம்முடைய பார்வையில் நாம் மண்கள், புழுக்கள், புழுதிகள், குப்பைகள். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இந்த வார்த்தையை தியானிக்கிற இதே நேரத்தில்
எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த நம்பிக்கையை அறியாமல் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் இன்னும் தைரியமா சொல்ல முடியும், இன்றைக்கு வந்திருக்கிற இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் இன்றைக்கு நம்ம உயிரோட கூட இருந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்காவிட்டால், இந்த உரிமை தேவனுடைய பிள்ளைகள் என்பதனால இந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் பாத்திரமா இருந்திருக்காவிட்டால், இன்றைக்கு எத்தனையோ பேரை நம்ம எக்ஸாம்பிளா பேசுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் எக்ஸாம்பிளாவே என்ன செஞ்சிருக்கோம்? நல்லதுக்கு இல்லை. எதுக்கு இல்லை? நல்லதுக்கு இல்லை. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பிழைக்க வைத்திருப்பது, இன்றும் அநேகருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருப்பதற்கு காரணம் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக வேளைகளில் பிரச்சனை என்னன்னா, இப்படி அவருடைய பிள்ளைகள் என்பதனால நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த ஒரு நம்பிக்கையை நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். என்ன செய்து விடுகிறோம்? அலட்சியப்படுத்தி விடுகிறோம். எல்லா பிள்ளைகளும் பணக்காரருக்கு பிள்ளைகளாய் பிறந்த, அல்லது மிகப்பெரிய தொழிலதிபருக்கு பிள்ளைகளாய் பிறந்த, அல்லது மிகப்பெரிய அரசியல்வாதிகளுக்கு பிள்ளைகளாய் பிறந்த எல்லா பிள்ளைகளும் தகப்பன்மாருடைய பிரயாசத்தை, தகப்பன்மாருடைய உயர்வை, அல்லது தகப்பன்மார் சம்பாதித்து கொடுத்த ஒரு காரியத்தை சரியாய் கொண்டு போவது இல்லை. சிலர் அதை ரொம்ப கவனமா என்ன செய்றாங்க? ஹேண்டில் பண்றாங்க. ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்றாங்க. ஆனா இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்க அதை பொருட்படுத்துறதே இல்லை. எதெல்லாம் அந்த முந்தைய தலைமுறை கஷ்டப்பட்டு உழைத்து கொடுத்ததோ அதை எல்லாவற்றையும் தூற்று போடுகிறதை பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஈஸியாக அதை என்ன செஞ்சிருச்சு. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருந்துடக்கூடாது. இந்த நம்பிக்கை நம்மை வாழ வைக்கிற, நமக்கு நன்மையை கொண்டு வருகிற, நம்முடைய இழப்புகளிலிருந்து நம்மை மீடேறி வர செய்கிற, நாம் இழந்தவைகளை எல்லாவற்றையும் திரும்ப பண்ணுகிற இந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் எளிதாய் கிடைத்ததுனால நீங்களும் நானும் அதை என்ன பண்ணிடக்கூடாது? அலட்சியப்படுத்தி விட கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை தான் நம்முடைய இழப்புகளிலிருந்து நாம் மீளுவதற்கான விதையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்த நம்பிக்கைக்கு சில இடையூறுகள் இருக்கிறது, அதை நம்ம தியானிக்க போகிறோம். இது நமக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சுல, அதனால நம்ம ஈஸியாக அதை செயல்படுத்துறதுக்கெல்லாம் இந்த உலகத்தின் ஓனர் விடமாட்டார். யார் விடமாட்டார்? இந்த உலகத்தின் ஓனர் விடமாட்டார். அவருக்கு வேலையே என்னன்னா, எப்படியாவது உள்ள புகுந்து என்ன செய்யணும்? ஆட்டையை கலைக்கணும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நேரடியாக வருவார், சில நேரங்களில் மறைமுகமா நம்ம முன்னாடி எதிர்பார்த்துக்கிட்டு, இயேசுவின் நாமத்தில் முன்னாடி வந்து நான் பிசாசை அவனை என்ன செஞ்சிருவேன்? அதம் பண்ணிடுவேன். நமக்கு நிறைய வார்த்தைகள், அதம் பண்ணிடுவேன், நிர்மூலமாக்கி விடுவேன், தகர்த்து விடுவேன், அப்படிதான். ஆனால் அவன் பின்னாடி கூடி சைலண்டாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்? இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பிசாசுக்கு நல்லா தெரியும், இந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருப்போமே ஆனால் நம்ம நல்லா இருந்துருவோம். நம்ம எப்படி இருந்துருவோம்? நல்லா இருந்துருவோம். நாம நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. அதனால அவனுடைய நோக்கம் என்னன்னா, எப்படியாவது இந்த நம்பிக்கை என்ன செஞ்சிடணும்? டேமேஜ் பண்ணிடணும். எப்படியாவது இந்த நம்பிக்கையை டேமேஜ் பண்ணிடணும். அதை டேமேஜ் பண்ணிட்டோம்னா அவங்க நல்லா இருக்கிறத என்ன செஞ்சிடலாம்? கெடுத்துடலாம். ஹல்லேலூயா. இப்போ அப்படி இந்த நம்பிக்கையை கெடுப்பதற்கான சில இடையூறுகள் என்ன அப்படின்றத மாத்திரம் நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். இந்த நம்பிக்கையை குறித்த இந்த தியானம், இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஒன் சர்மன். இது இந்த ஒரு செய்தியில் முடிய போகிறது இல்லை. இட்ஸ் கோனா பி எ சீரீஸ். இது ஒரு தொடர் பிரசங்கமாக இருக்க போகிறது. இன்றைக்கு அதனுடைய முன்னுரையை நம்ம தியானிக்க போகிறோம். வருகிற நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். ஹல்லேலூயா. சரி, அந்த நம்பிக்கைக்கான இடையூறுகள் என்ன அப்படின்னா, முதல் இடையூறு, நான் தேவனை முழுமையாய் மனதார நம்புவதிலிருந்து, நம்புறதுன்னா என்னது? தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்கிற நிலையான எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புல இருந்து என்னை டீவியேட் பண்ணுகிற, என்னை திசை திருப்புகிற, அல்லது எனக்கு இடையூறாய் வருகிற காரியம் என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை. என்னது? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். பக்கத்தில் சொல்லுங்க, தன்னம்பிக்கை. என்னடா ஒரு நல்ல விஷயத்தை போய் இடையூறுன்னு சொல்கிறாரே அப்படின்னு பார்க்காதீங்க. ஐம் நாட் அகெயின்ஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தன்னம்பிக்கைக்கு நான் எதிரானவன் அல்ல. ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சத்தியத்தின் அடிப்படையில் நுட்பமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்களேன், உலகம் சொல்லுகிற தன்னம்பிக்கை வேறு, பரிசுத்த வேதாகமம் அதன் சத்தியம் சொல்லுகிற தன்னம்பிக்கை
வேறு. ஹல்லேலூயா. வேதாகமமோ நானோ தன்னம்பிக்கைக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸிற்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், உலகம் சொல்லுகிற தன்னம்பிக்கைக்கும் வேதம் சொல்லுகிற தன்னம்பிக்கைக்கும் என்ன செய்யுது இருக்கு. அது என்னன்றது நமக்கு என்ன செய்யணும், இது தெரியாவிட்டால் என்ன ஆகும்னா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆண்டவரை நம்புறேன் ஆண்டவரை நம்புறேன்னு. ஆனா நம்முடைய சுயத்தை பார்த்துக்கிட்டே நம்மளை பார்த்துக்கிட்டே என்ன செஞ்சிருப்போம், உக்காந்துருப்போம். பதில் என்ன தெரியுமா, வண்டி போகாது. வண்டி என்ன செய்யாது, போகாது. காரணம் ஸ்டாண்ட் என்ன செய்யல. நானும் பல வருஷமா மிதிக்கிறேன் பாஸ்டர், நானும் பல வருஷமா போராடுறேன் பாஸ்டர், நானும் பல வருஷமா வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ஒரு விஷயத்துக்காகவே ஃபாஸ்டிங் பண்ணி என்ன செய்யறேன், ஜெபம் பண்றேன் பாஸ்டர். ஆனா வண்டி ஒரு இன்ச்சு கூட என்ன செய்யல, நகரல. காரணம் என்னன்னா, நீங்க ஸ்டாண்ட் என்ன செய்யல. அந்த ஸ்டாண்ட் எடுக்கிற தெளிவை தான் இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ உலகம் சொல்லுகிற தன்னம்பிக்கையினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையே எளிதான வார்த்தை, தன் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை சொல்லுங்க, தன் நம்பிக்கை. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இங்கிலீஷ்ல என்னது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இந்த செல்ஃப்னா என்னது, என்னை பற்றினது. இப்போ இந்த உலகம் சொல்லுகிற தன்னம்பிக்கை என்ன தெரியுமா சொல்லும், உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால அதை சாதிக்க முடியும், உன்னால அதை படிக்க முடியும், உன்னால அந்த வேலைக்கு போக முடியும், உன்னால சம்பாதிக்க முடியும், உன்னால அதை பேச முடியும், உன்னால இதை சாதிக்க முடியும், உன்னால இதை பண்ண முடியும். இப்படி ஒன்னால 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 என்று சொல்லி உலகம் சொல்லுகிற தன்னம்பிக்கையின் மைய புள்ளி நானா இருக்கிறேன். யாரா இருக்கிறா, சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆனா வேதம் சொல்லுகிற தன்னம்பிக்கையின் மைய புள்ளி யார் தெரியுமா, நான் அல்ல, கர்த்தர். விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ உலகம் சொல்லுகிற தன்னம்பிக்கையினுடைய விளக்கத்தை பார்த்தோம். உலகம் சொல்லுகிற தன்னம்பிக்கை என்ன சொல்லும், எபிலிட்டி, a feeling of trust in one's abilities and qualities. ஒருவருக்கு தன்னுடைய திறமைகளும் தன்னுடைய எப்படி சொல்றது செயல்பாடுகள், எபிலிட்டிஸ்னா எப்படி சொல்றது, என்னால என்ன முடியும், என்னால என்ன முடியும்ன்றது மீதான நம்பிக்கை. ஆனா வேதம் சொல்லுகிற தன்னம்பிக்கை என்ன தெரியுமா, பைபிள்ல ஒரு டெஃபினிஷன் இருக்கு, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். ஜீசஸ் குயிக் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் நிறைய வரல, எடுங்க. தன்னம்பிக்கை வரணும் இன்னைக்கு நமக்கு. பிலிப்பியர் 4:13 சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்தாச்சா, ஒரு ஆமென் சொல்லுங்க. ரைட், நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிற தன்னம்பிக்கையின் விளக்கம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. யார் தான் இங்கே நிற்கிறா? உலகம் சொல்லுகிற தன்னம்பிக்கை என்ன சொல்லும், என்னால முடியும், நான் இதை சாதிப்பேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார், எனக்கு பலன் உண்டு. வெளிப்படையா பார்க்குறப்ப ரெண்டு ஒண்ணுதானே பாஸ்டர் அப்படின்ற மாதிரி என்ன செய்யும் தெரியும். ஆனா பவுல் ரொம்ப தெளிவா சொல்லுகிறாரு, எனக்கு பலன் உண்டு. ஆனா அந்த பலத்திற்கு பின்புலத்துல என்னை பலப்படுத்துகிற ஒருவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உலகம் சொல்லுகிற தன்னம்பிக்கை என்னால் முடியும், எனக்கு அந்த திறமை இருக்கு, எனக்கு அந்த தாளந்து இருக்கு, எனக்கு அந்த மதிப்பு இருக்குன்னு சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுகிற தன்னம்பிக்கை என்னால முடியும், காரணம் என்னை பலப்படுத்துகிறது கர்த்தர். என்னால முடியும், காரணம் எனக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர். என்னால முடியும், காரணம் என்னை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். என்னால முடியும், காரணம் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. எந்த வகையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தன்னம்பிக்கையில் குறைந்தவர்கள் அல்ல. நான் இன்னும் சொல்லுவேன், உலகம் சொல்லுகிற தன்னம்பிக்கையை பார்க்கிலும் பவுலடிகளார் நமக்கு போதிக்கிற இந்த தன்னம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, இது அதை காட்டிலும் அதிக மகிமை நிறைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்ன்றது ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதோ ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. even before he understands God, தேவனை குறித்த அறிவு, தேவன் யார் என்பதை குறித்த வெளிப்பாடு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைப்பதற்கு முன்பதாகவே he was a well educated, நன்றாய் படித்த ஒரு மனுஷன். கல்வி அறிவு இல்லாத ஒரு மனுஷன் கிடையாது, அனுபவம் இல்லாத ஒரு மனுஷன்
கிடையாது. ஒரு காரியத்தை உற்சாகமாய் வைராக்கியமாய் செய்வதற்கான அந்த உலகம் சொல்லுகிற தன்னம்பிக்கையோடு இருந்த ஒரு மனுஷன் இல்லையா? வைராக்கியமா போய் அட்டி விட்டு வெளுக்கிறது தான், வீட்டை விட்டு வெளியே இழுத்து அடிச்சு துன்புறுத்தி ஜெயிலில் லாக் பண்றது தான். அவருக்கு பின்னால் ஒரு டீம் என்ன செஞ்சிருந்தாரு, வச்சிருந்தாரு. என்ன டீமு? கிட்டத்தட்ட அது ஒரு கூலி படம் மாதிரி தான். ஆனா என்ன, அவங்க கூலிக்காக பண்ணல, வைராக்கியத்துக்காக பண்றாங்க. எதற்காக பண்றாங்க? வைராக்கியத்திற்காக. அப்படி ஒரு மனுஷன். அவர் ஏதோ சாதாரணமான ஆளு கிடையாது. ஏதோ அப்படியே ஒண்ணுமில்லாம இருந்து, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்லாத, எந்த படிப்பும் இல்லாத, அனுபவம் இல்லாத, இந்த சமுதாயத்துல மரியாதையே இல்லாத ஏதோ ஒரு ஓரத்தை அப்படி இருந்த மனுஷன் அல்ல, அப்படி இருந்த மனிதன் அல்ல. ஆனா அந்த பவுல் சொல்லுகிறார், இந்த தேவன் யார் என்கிற வெளிப்பாட்டை பெற்ற பிறகு, தன் நம்பிக்கை இன்னது என்பதை அறிந்த பிறகு சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்லா கவனிங்க, இதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவருக்கு இருந்த நம்பிக்கை அவருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும்தான் அவரை செய்யறதற்கான பலனை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. எதுல கொடுத்துச்சு? ஜனங்களை துன்புறுத்துறதுக்கு. எதுக்கு? ஜனங்களை துன்புறுத்துறதுக்கு. இப்ப இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு, இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட பிறகு பவுல் சொல்லுகிறார், எப்ப அதுவரைக்கும் என்னால வாழ்ந்திருக்க தான் தெரியும், ஆனா அதுக்கப்புறம் என்னால தாழ்ந்திருக்கவும். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வது எந்த அனுபவம்? தேவன் என்னை பலப்படுத்துகிறார் என்கிற, தேவனை முன்னிலைப்படுத்துகிற இந்த தன்னம்பிக்கைக்கு முன்னால 4 பேரை அடிக்கிறதுக்கு எனக்கு பலன் இருந்துச்சு. ஆனா இப்போ 4 பேர் என்னை அடிச்சாலும் சுவிசேஷத்தின் நிமித்தம் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள எனக்கு பலன் வந்துருச்சு. ஹல்லேலூயா. இதற்கு முன்னாடி உலகம் எனக்கு கொடுத்த தன்னம்பிக்கை எதையும் சகித்து கொள்ள முடியாத ஒரு ஆக்ரோஷமான ஆளாய் என்னை வைத்திருந்தது. அதுல நான் பலன் உள்ளவனா இருந்தேன். ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் செய்ய என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் எனக்குள்ள இருந்து அவரை சார்ந்து நான் நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறதுனால இப்பொழுது எல்லாவற்றையும் சகித்து கொள்ள எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த வசனத்துல இந்த எல்லாவற்றையும்ன்ற வார்த்தையை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். எதை? எல்லாவற்றையும். உலக பிரகாரமான தன்னம்பிக்கை நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் வேணா மோட்டிவேட் பண்ணலாம். ஆனால் தேவனை மையப்படுத்துகிற, தேவனுடைய உதவியை, கர்த்தர் எனக்குள் கிரியை செய்கிற அந்த கிரியையை மையப்படுத்துகிற அந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, என்னால் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை, அது நாம் நினையாத காரியங்களெல்லாம் நம்ம செயல்படுத்த நம்மை உயர்த்த முடியும். விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டார், இப்படியெல்லாம் ஊழியம் பண்ணுவோம், இப்படியெல்லாம் அடி வாங்குவோம், இப்படியெல்லாம் சுவிசேஷத்திற்காக நாடு நாடாக ஊர் ஊராக என்ன செய்வோம், அலைவோம், மலையிலையும் வெயிலையும் போய் கிடப்போம், இப்படி கப்பலில் பிரயாணம் பண்ணி இதெல்லாம் பவுல் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்ன, என் ரத்தத்தில் என்ன முறுக்கா, ரத்தத்தில் சூடா நம்ம சொல்லுவாங்களே சூடு, என் ரத்தத்தில் சூடு இருக்கிற வரைக்கும் யாரெல்லாம் என்னுடைய மதத்திற்கு விரோதமாக செயல்படுறாங்களோ அவங்கள பூரா என்ன செய்வேன், அடிப்பேன். அதற்கப்புறம் நான் நீட்டாக என்னுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை என்ன செய்வேன், சந்தோஷமா. அவர் காரணம், அவர் குதிரையில் பிரயாணம் என்ற ஆள். அந்த காலத்தில் குதிரைன்றது அது ஒரு மிகப்பெரிய, எப்படி சொல்றது, வேல்யூபிள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் குதிரையில் போகிறது காரில் போகிற மாதிரி, அப்படி போய் பழக்கப்பட்ட மனுஷன். அவர் ஆண்டவர் என்ன செய்ய வர்றாரு, ஓடு, நாடு நாடா என்ன செய்யி, ஓடு, வீடு வீடா முதல்ல புகுந்து புகுந்து இழுத்து அடிச்சையில இப்பையும் வீடு வீடா புகுரு. ஆனா அவங்கள அடிச்சு ஜெயில போறதுக்கு இல்ல, அவங்கள பரலோகத்துக்கு ஆளா என்ன செய்யணும், மாத்தணும். ஊரு ஊரா போ, நாடு நாடா போ, தெரு தெருவா போ, வீடு வீடா போ. இந்த பவுல் நான் இதெல்லாம் செய்வனான்னு கொஞ்சம் கூட என்ன செஞ்சிருக்கவே மாட்டாரு. இந்த ரியலைசேஷன், இந்த புரிதல் அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, நான் என்னால முடியும், எனக்குள்ள இருக்கிற திறமை, எனக்குள்ள இருக்கிற அறிவு, எனக்குள்ள இருக்கிற அனுபவம், எனக்குள்ள இருக்கிற, இப்படி யோசிக்கிற வரைக்கும் நான் வேற ஒரு ஆளா மட்டும்தான் இருந்தேன். ஆனா நீ எப்பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேன்னு சொல்ல ஆரம்பிச்சனோ அப்பொழுது என்னால் முடியாது என்று நான் நினைத்த காரியங்களையும் செய்யும்படிக்கு அவர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காரியத்துல நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கிறீங்க. ஆனா இன்னொரு விஷயத்துல வண்டி அதல பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு. எங்க போய்கிட்டு இருக்கு? அதல பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு. பவுலுடைய வாழ்க்கையை போல நம்மளால அடிக்க முடியுது, ஆனா அடிவாங்க முடியல. நம்மளால ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல, சிலரை பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல பயங்கரமா போயிட்டே இருப்பாங்க,
அவங்களுடைய பிஸ்னஸ் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற லெவலில் இருக்கும். பயங்கர புதுமான இன்னோவேஷன்ஸ் பயங்கரமாக ட்ரை பண்ணி பயங்கர ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு பொருளாதார எப்படி சொல்கிறது, ஒரு ரிச் பர்சனாக மாறிடுவாங்க, தொழிலதிபராக மாறிடுவாங்க. ஆனால் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு என்ன செய்யாது, தெரியாது. ஒரு பக்கம் வண்டி மேலே போய்கிட்டே இருக்கும். காரணம் உலகம் சொல்லுகிற தன்னம்பிக்கை. நீ அப்படி பண்ணிடலாம், எப்படி செஞ்சிடலாம், நீ அதை செஞ்சிடலாம், மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் வண்டி எங்கே போய்கிட்டே இருக்கு, கீழே போய்கிட்டே இருக்கு. நீங்களும் நானும் ஏதோ ஒரு பகுதியில் வளர்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பவுல் சொல்லுகிறது போல எல்லாவற்றையும் செய்கிற பலனுள்ளவர்கள் என்ன செய்யணும், இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பல நேரங்களில் நீங்களும் நானும் நான் தேவனை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உலகம் சொல்லுகிற தன்னம்பிக்கைக்கு நேரம் என்ன செஞ்சிடும், திரும்பிடும். என்னால் முடியும், என்னால் முடியும். எல்லா நேரங்களிலும் நம்ம ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறது இல்லை. சில நேரங்களில் நமக்கு அறிவு இருக்குல்ல, நம்ம அதை செஞ்சிடலாம், நமக்கு தான் தெரியும்ல, சும்மா அப்படி ஃப்ளூக்கில் ட்ரை பண்ணுவோம், சும்மா ஏதோ ட்ரை பண்ணுவோம். அவங்க சொன்னாங்கல்ல, அப்படியே அதை வச்சு என்ன செஞ்சிருவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை என்றால் என்னை சார்ந்தது அல்ல, தேவனிடத்தை சார்ந்தது. வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது இடையூறு என்ன அப்படின்னா, மனுஷரை நம்புதல். ஹோப் ஆன் ஹியூமன்ஸ். மனுஷரை நம்புதல். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. 118வது சங்கீதம் 8வது வசனத்தில், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். மனுஷங்களை என்ன செய்யக்கூடாது, கிறிஸ்தவர்கள் மனிதர்களை நம்பவே. கேட்குறதுக்கே நல்ல சந்தோஷமாக இருக்குல்ல. கரெக்ட் பாஸ்டர். நேற்று தான் இந்த யோசித்தேன் நான், என் வீட்டுக்காரனை நம்பியிருக்கவே கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் என் கூடயே பேசின மாதிரி இருக்கு. மனுஷனை என்ன செய்யவே கூடாது, நம்பவே கூடாது. நல்லா கவனிங்க. இந்த மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் அப்படின்ற வார்த்தை எதை அர்த்தமாக வைக்குதுன்னா, எல்லாரையும் சந்தேகப்படணும், யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லலை. இதிலிருந்து சொல்லுவாங்கல்ல, போலீஸ்காரருடைய கண்கள் எல்லாரையுமே என்ன செய்யுமா, எல்லாரையுமே சந்தேகமாகவே என்ன செய்வாங்க, பார்ப்பாங்கன்ற மாதிரி இந்த வார்த்தையை கேட்டோடனே நம்ம என்ன ஆயிடக்கூடாது, வெள்ளை சட்டியெல்லாம் கலட்டி போட்டு காக்கியை போட்டு எங்கே போனாலும் ஏய் ஏய் நீ தானே பன்னீர் பண்ணி அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. அது அர்த்தம் அல்ல. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய அல்லது தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கையின் முதல் இடம் யாருக்கு இருக்கணும்னா, யாருக்கு இருக்கணும், ஆண்டவருக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? எனக்கு ஒரு காரியம் தேவைப்படுகிறது, எனக்கு ஒரு தேவை இருக்கிறதுனா, நான் முதல்ல நினைக்கிறது அல்லது முழு நிச்சயமா நம்புறது யாரா இருக்கணும், ஆண்டவராக இருக்கணும். யாரா இருக்கணும்? அதுதான் அந்த வசனம் சொல்லுது. எந்த சூழ்நிலையிலும், எந்த விஷயத்திலும், எந்த காரியத்திலும், எந்த தேவைக்காகவும், எந்த பொருளாதார எதிர்பார்ப்புக்காகவும், எந்த சுகத்திற்காகவும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதலிடத்தை தூக்கி மனிதர்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அதை தான் வசனம் சொல்லுகிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அடுத்த வசனம், அந்த வசனத்துடைய அடுத்த வசனம் சொல்லுது 118:9, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும். யாரை நம்புவதை பார்க்கிலும்? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் நமக்கு ஈஸி. ஆனால் இங்கே அடுத்த வசனம் யாரை சொல்லுது? பிரபுக்கள்னா யார? இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு, பீப்புள் ஹூ ஆர் இன்ஃப்ளூயன்ஷியல். இந்த சமுதாயத்தில் யார் தாக்கம் நிறைந்த, அதாவது ஒரு நல்ல பதவியில் இருக்கிற நபர்கள். நமக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, நம்ம சித்தப்பாவோட ஒய்ஃபோட தம்பியோட, அவங்க ஒய்ஃபோட, அவங்க பிள்ளையோட, அவங்க மருமகளோட, இப்படியே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்படியே ஓட 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 போனோம்னா அது ரொம்ப தள்ளி இருக்கும். ஆனால் அவங்கள சொல்லி, அவங்க யார் தெரியுமா? அவங்க சென்னையில் பெரிய அட்வொகேட்டாக இருக்காங்க. யாராக இருக்கிறாங்க? சென்னையில் பெரிய அட்வொகேட்டாக இருக்கிறாங்க. எங்கள் காலேஜில் ஒருத்தர் இருந்தார். அவரை பார்த்தாலே எல்லாம் செதறி ஓடுவாங்க. அவங்க கமரகன் காலேஜ் இருக்கிறாரு, நல்ல வேலை நான் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணல. இப்போ அவர் இல்லை, காட்ச் கிரேஸில் இப்போ இல்லை. அவரை பார்த்தா செதறி ஓடுவாங்க. என்னன்னா, அவர்கிட்ட போய் வந்து யதார்த்தமாக இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்ல சகஜமாக பேசுவார். அவர்கிட்ட வந்து ஹாய் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டு, அந்த டிபார்ட்மெண்ட் எங்கள் ஊர் எங்கே அப்படின்னா தேனி. அப்படின்னா தேனியில் உங்களுக்கு அவரை தெரியுமா அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் என்ன செய்வார், கேட்பார். நம்ம தெரியுதுன்னு சொல்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டார். அப்புறம் மறுபடியும் பக்கத்தில் இருக்கவன்ட்ட நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னா, நாங்கள் கொடைக்கானல் அவரை தெரியுமா அப்படின்னு கேட்பார். எந்த ஊர் சொன்னாலும் அந்த ஊரில் ஒரு பேரை சொல்லி அவரை தெரியுமா இவரை தெரியுமா என்ன செய்வார், கேட்பார். காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு எல்லாரும் என்ன செய்யும்,
பல நேரங்களில் நமக்கு எல்லாரையும் தெரியறது இல்லை, ஆனால் நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர் நம்ம மூளையில் நிறைய இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. எதை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க? இடத்த பிடிச்சதுனால தான் நமக்கு ஒரு சின்ன தேவைனா கூட, ஒரு சின்ன நீடு வந்தால் கூட நம்ம முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கறத விட்டுட்டு ஃபோனை போட்டு யார்கிட்ட கேட்குறோம்? அல்லேலூயா. ஆனால் வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? அவங்க நம்ம கிட்ட வந்து ஒரு பென்சில் வேணும்னு கேட்பாங்க. 2 ரூபா பென்சில். என்னது? 2 ரூபாய்க்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுங்கப்பா, 2 ரூபாய்க்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்டால் நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தேட கற்றுக் கொடுக்குறோமா? யாரை தேட? பிள்ளைகளை தேவனுக்கு நேராய் வளர்க்க வேண்டும் சொல்லி நீ முதல்ல போய் முழங்கால் போட்டு என்ன செய்ய? ஆண்டவர்கிட்ட கேளுப்பா. அவங்க பாவ வெகுளியாக கேட்பாங்க, பச்சை பிள்ளைகள். எப்படி ஜெபம் பண்ணுறது? ஏசப்பா எனக்கு ஒரு பென்சில் தாங்க ஏசப்பா, நான் கேட்டால் நீங்கள் தருவீங்கன்னு பைபிளில் இருக்கல ஏசப்பா, நான் கேட்குறேன் ஏசப்பா எனக்கு தாங்க ஏசப்பான்னு ஜெபம் பண்ணுறதுக்குலாம் என்ன செய்வோம்? சொல்லி கொடுப்போம். ஆனால் நமக்கு ஒரு தேவை வந்தால் நம்ம போய் முழங்கால் போடுறோமா, ஃபோன் போடுறோமா? அதுதான் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே. அல்லேலூயா. நாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவர் எனக்கு நிச்சயம் ஒரு நன்மை செய்வார் என்கிற நிலையான எதிர்பார்ப்ப எது இடையில வந்து கெடுக்குது தெரியுமா? பல நேரங்களில் நம்ம யாரை பார்க்க ஆரம்பிச்சிடறோம்? மனிதர்களை பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்லுகிறாரு, அவர்கள் மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உலக பிரகாரமாக உயர்ந்த இடங்களில் பதவிகளில் இருக்கிற பிரபுக்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நம்புவதை பார்க்கிலும் நீங்க யாரை நம்பணுமா? தேவனை. அல்லேலூயா. நமக்கு தெரிந்த நிறைய பேர் இருக்கலாங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வாரே ஆனால், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாரே ஆனால், நீங்க உங்களுக்கு தெரியாத ஒருவர் பதவியில் இருந்தால் கூட அவர் ஓடி வந்து உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தை நிராகரிப்பாரே ஆனால், அந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் எதா இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து பேசுங்கன்னு என்ன செய்யும்? சொல்லும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த மனிதர்கள் அல்ல எனக்கான உதவியை, எனக்கான நன்மையை தீர்மானிப்பது. எனக்கான நன்மையை தீர்மானிக்கிறது யாரு? எனவே எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய எதிர்பார்ப்பு மனிதர்களுக்கு நேரம் என்ன செஞ்சிடக்கூடாது? திரும்பிடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய நன்மையில நம்ம அப்படி ஸ்ட்ராங்கா இருந்துருவோம். வேதத்தில் சூப்பராக ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், அநேகர்னு நான் சொல்றப்போ டோன்ட் திங்க் ஆஃப் நான் கிறிஸ்டியன்ஸ், ஆண்டவரை அறியாதவர்களை பற்றி நினைச்சிடாதீங்க. நான் பேசுறது ஆண்டவரை அறிந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு வார்த்தை. நல்லா கவனிங்க. 40வது சங்கீதம் 4வது வசனம், அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இப்ப கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சந்தோஷம். ஆனா யாரை நோக்க கூடாதா? அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும். ஊருக்குள்ள ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்புக்கு என்னன்னா, நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா எவ்வளவு பொய் சொல்லி வேணாலும் அந்த விஷயத்தை என்ன செய்யலாம். நான் யாரை சொல்றேன்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ அந்த குரூப் வரும். என்ன எவ்வளோ வர வேண்டியிருக்கு? 10,000 ரூபா வர வேண்டியிருக்கு. அதில் எனக்கு ஒரு 3,000 ரூபாய் கொடு, அவனுக்கு என்ன செஞ்சிடறேன்? போய் இல்லாத பொருளாதார என்ன செய்யும்? பேசும். நான் திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உடனே, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தேவை, ஒரு காரியம் ஆகணும்னு உடனே யாரை போய் தேடுறாங்க தெரியுமா? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க கூட போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க? உட்காந்துருக்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு இந்த காரியம் ஆகணும்னா நான் அவங்க கூட சேர்ந்தாதான் என்ன செய்ய முடியும்? இந்த காரியத்தை செய்ய முடியும். இந்த காரியத்தை செய்ய முடியும். நான் திரும்ப சொல்லுகிறேன், நான் பேசுகிறது ஆண்டவரை அறியாதவர்களை பற்றி அல்ல. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்கிற வார்த்தையை நன்றாய் அறிந்தவர்களை குறித்து சொல்லுகிறேன். நன்றாய் அறிந்து. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இந்த விஷயத்துல என்னுடைய நீதியை விளங்க பண்ணுவார் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு என்ன செய்யல? இல்ல. இந்த விஷயத்துல ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு அநியாயம் செய்யப்பட்டது உண்மைதான், எனக்கு அநியாயம் நேரிட்டிருப்பது உண்மைதான், என்னுடைய பொருள், என்னுடைய வீடோ, என்னுடைய நிலமோ அபகரிக்கப்பட்டிருப்பது உண்மைதான். ஆனால் நான் உண்மையாய் நேர்மையாய் தேவனுக்கு பயந்து சரியான வழிகளில் செயல்படுவேனே ஆனால் கர்த்தர் என் நீதியை பட்ட பகலின் வெளிச்சத்தை போல் மாற்றுவார் என்கிற நம்பிக்கை இல்லாததுனால பொய்களையும் அகங்காரிகளையும் பொய்களை சார்ந்திருக்கிறவர்களையும் போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அங்க உட்காந்து நான் உங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறேன், எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க.
இவ்வளவு வாங்கிக்கோங்க, எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க. எதனால வருது தெரியுமா? என்னுடைய நிலையான எதிர்பார்ப்பு தேவனிடத்துல இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கர்த்தர் நிச்சயமா எனக்கு செய்வார் என்கிற அந்த நிலையான எதிர்பார்ப்பு எங்க அப்பா மேல எனக்கு என்ன செய்யல, இல்ல. அது இல்லாததுனால பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை தேடி என்ன செய்ய வேண்டியிருக்கு, போக வேண்டியிருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, that is not what you are called for. நீ அதற்காக அழைக்கப்படவில்லை. நீ அழைக்கப்பட்டது தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்ம என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்களேன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்றாரு? சங்கீதம் 37வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்னுடைய நம்பிக்கையை தேவன் மீது வைத்து எனக்கான நன்மையை தேவன் செய்வார் என்கிற நிலையான எதிர்பார்ப்போடு நான் இருப்பேனே ஆனால் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம தியானித்தது போல நீங்க இழந்தவர்களாய் வந்திருக்கலாம், அல்லது நீங்கள் சரியான வழியில போராடி போராடி உங்களுக்கான தீர்வு கிடைக்காமல் நம்ம வாசித்த அந்த சங்கீதத்தின் வசனத்தை போல அப்படியே அந்த பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை, தேவையில்லாம உள்ளே நுழைந்து ஆட்டத்தை கலைக்கிறவர்களை சார்ந்து போய் எப்படியாவது வாங்கியே தீரணும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த மாலை வேளையில் காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை புறக்கணித்து உங்கள் நம்பிக்கை தேவன் மீது இருக்குமே ஆனால் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பொது மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க, அவரே உன் சார்பில் செயலாற்றுவாராம். அவரே உன் சார்பில். சில இடங்களில் நம்மால் செயல்பட முடியாது, சில இடங்களில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியும். இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேலை ஆகணும்னு வச்சுங்களேன். இப்போ நான் போய் கலெக்டர் அவர்களே ஒரு 10 நிமிஷம் வெளியே உட்காருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் 10 நிமிஷத்துக்கு என்ன ஆக முடியாது, கலெக்டராக. ஆனால் நான் தேவனை நம்புவேனே ஆனால் என் சார்பில் கர்த்தர் கலெக்டருடைய இருதயத்தில் செயலாற்ற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, தானியேலை சிங்கக்கேபிக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் ராஜாவுக்கு என்ன வரலையா? தானியேல் சிங்கத்துக்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் நீ தூக்கி விடு, என்னை சிங்கக்கேபிக்குள்ள போட்ட ராஜாவுடைய தூக்கத்தை நான் கெடுக்கணும்னு கேட்டாரா? அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு, ஆனா உள்ள போட்ட ராஜாவுக்கு தூக்கம் போச்சு. காரணம், தானியேல் செயல்பட முடியாத இடத்துல தானியேலுக்காக கர்த்தர் செயல்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் உங்களால் செயல்பட முடியாத நிலைமை இருக்கிறதோ, எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் இழந்தவர்களாய் இழப்பை சந்தித்தவர்களாய் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்திலெல்லாம் தொடர்ந்து போராடியும் உங்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்களோ, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நம்பிக்கை, உங்கள் நிலையான எதிர்பார்ப்பு தேவன் மீது இருக்குமே ஆனால் நிச்சயம் உங்கள் சார்பில் அவர் செயலாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன விதமான காரியமா இருந்தாலும் சரி, you're going to go with hope. இந்த நம்பிக்கையோடு நீங்க புறப்பட்டு போகிறீங்க. இந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் உங்களை அனுப்ப விரும்புகிறார். ஒருவேளை சில காரியங்களை நீங்க முடிவு பண்ணியிருக்கலாம், இது நோவே பாசிபிள், இது நடக்கவே நடக்காது, இந்த குடும்ப உறவு நடக்கவே நடக்காது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், நான் சொல்லி முடிக்கிறேன். சில உறவுகள் இன்னும் உருவத்தின்படி உள்ளதா இருக்கிறாங்க. உருவத்தின்படி உள்ளதா. கணவன்ற உறவு உருவமா இருக்கு, மனைவின்ற உறவு உருவமா இருக்கு, பிள்ளைகள்ன்ற உறவு உருவமா இருக்கு, பெற்றோர் என்கிற உறவு உருவமா இருக்கு, உறவுகள் என்கிற உறவு உருவமா இருக்கு. ஆனால் செயல்பாட்டுல பழக்க வழக்கத்தில் அந்த உறவு இல்லை. வெளிப்படையா பார்க்கிறப்ப கணவன் மனைவி அவங்க உறவு நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேத்துக்கு நடுவுல என்ன நடக்குது அவங்களுக்கு தான் என்ன செய்யும் தெரியும். அவங்க 2 பேத்துக்குள்ள போய் பார்த்தா கணவன் மனைவி என்கிற உறவு இல்லை. யாரோ ஒருத்தர் அவர் கஞ்சி காய்ச்சி ஊற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, இது யாரோ ஒன்று அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டியது எனக்கு என்ன செய்யுது இருக்கு, அதனால ஏதோ இருக்கிற வரைக்கும் செஞ்சுட்டு போறோம். நான் திரும்ப சொல்லுகிறேன், உறவுகள் உருவத்தில் இருந்தால் மட்டும் போதாது, அந்த உறவை என்ன செய்யணும். பல குடும்பங்களில் அதை இழந்திருக்கிறோம், ஆண்டவர் சொல்ல, உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. பலருக்கு அது சௌகரியமா இருக்கு, மனம் திரும்ப இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. பலருக்கு அப்படி இருக்கிறது எப்படி இருக்கு, சௌகரியமா இருக்கு. அவங்க இருந்துட்டு போட்டோம், நம்ம வேலை என்ன செய்வோம் பார்ப்போம். நம்ம போய் மறுபடியும் அவங்களெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. மறுபடியும் அந்த கணவன் மனைவி என்கிற உறவு வேணும், அதன் மீது இருக்கிற வாஞ்சை. மறுபடியும் பிள்ளை பெத்தவங்க என்கிற உறவு வேணும், அதன் மீது இருக்கிற வாஞ்சை. என் உடன் பிறந்தவர்கள் என்கிற உணர்வு, அதன் மீதான வாஞ்சை. இல்ல அது போனா போகட்டும்.
அப்படி இருக்கிறவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுப்பில் வைத்திருப்பாரே, ஆனால் அதை சுற்றி இருக்கிற உறவுகளை நாடுகிற பிள்ளைய என்ன செய்யணும்? இருக்கணும். ஒருவேளை நீங்கள் பிரயாசப்பட்டும் அது கிடைக்கலன்ற மாதிரி சூழ்நிலை இருக்குமே, ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், do not lose hope. உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள், உங்கள் சார்பில் செயலாற்ற